வேலையாட்கள் பற்றாக்குறையினால் இயந்திரமயமாக்கல் காலத்தின் கட்டாயம் ஆகிட்டு வருது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா நெல் சாகுபடி இன்றைக்கி முழுக்க இயந்திரமயமாகிட்டு வருது. அந்த நெல் சாகுபடியில் உதாரணத்துக்கு அறுவடை, இன்றைக்கி அறுவடை வந்து பார்த்திங்கன்னா கம்பைன் ஹார்வெஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒருங்கிணைந்த அறுவடை இயந்திரம் கொண்டு அறுவடை செய்யப்பட்டு வருது. இதில் நெல் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் நிலத்தை தயாரிக்கிறதுல இருந்து அறுவடை செஞ்சு கதிரடைக்க வரையும் பல வேலைகள் இருந்தாலும் அதில் வந்து மிக கடினமானதும் அதிக நேரமும் அதிக செலவும் பிடிக்கிற வேலை வந்துட்டு நாற்று நடுறது. இன்றைக்கி நெல் அறுவடை இயந்திரங்களை தொடர்ந்து இன்றைக்கி நாற்றுடைய இயந்திரங்களும் பரவலாக பெருகிட்டு வந்துட்டுருக்கு. பரவலாக எல்லோரும் விவசாய பெருமக்களோட கவனத்தை தொடர்ந்து ஈர்த்துட்டு வருது, எல்லோரும் உபயோகப்படுத்திட்டு வராங்க. இன்றைக்கி நாட்டினுடைய இயந்திரங்களுக்கு வழக்கமான நாற்றுகளை உபயோகப்படுத்த முடியாது. அதுக்கு வந்து நம்ம பாய் நாற்றாங்கால் அப்படி இல்லைன்னா தட்டு நாற்றாங்கால் மூலம் பெறப்பட்ட நாற்றுகளை மட்டுமே உபயோகப்படுத்த முடியும். அதில் பாய் நாற்றாங்கால் பார்த்திங்கன்னா திருப்பவும் நம்ம வந்துட்டு ஆட்களை கொண்டு தயாரிக்க வேண்டியிருக்கு. இதில் வந்து இந்த தட்டு நாற்றாங்கால் தயாரிக்கிறதுக்கு இயந்திரம் இருக்குது. அதிலும் இந்த இயந்திரம் பார்த்திங்கன்னா முழுக்க தானியங்கி இயந்திரம். அதாவது எல்லா வேலைகளையும் அது தானாகவே செஞ்சிடும். நம்ம ஒரு பக்கம் வந்துட்டு காலி தட்டை மட்டும் கொடுத்தோம்னா போதும். அதுலேயே தானாகவே மண் நிரப்பப்பட்டு தானாகவே நீர் பரப்பப்பட்டு தானாகவே தேவையான அளவு தேவையான அடர்த்தியில் சீரான இடைவெளியில் விதை நெல் பரப்பப்பட்டு தானாகவே மேலே திருப்பி மண் மூடப்பட்டு தானாகவே வெளியே வந்துடும். ஸோ எல்லா வேலைகளும் இது தானாகவே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இந்த இயந்திரத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபாய் வரும். இது வந்து 1 மணி நேரத்தில் 400 நாற்று தட்டுகளை தயாரிக்க முடியும். கரெக்டாக சொல்லணும்னா 5 ஏக்கருக்கு தேவையான நாற்றுகளை 1 மணி நேரத்தில் இந்த இயந்திரத்தை கொண்டு தயாரிக்க முடியும். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம விதை நெல்லை வந்து நம்ம 24 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம உப்பு கரைசல் இருக்குது, உப்பு கரைசலில் வந்து நம்ம எதுனா பதர் நிற்கிறதுக்காக உப்பு கரைசலில் கழுவி எடுத்ததுக்கப்புறம் திருப்பி வந்து நல்ல தண்ணியில் தேவையான அளவு திருப்பி கழுவிக்கணும். அந்த உப்பு போகிற அளவு கழுவிக்கணும். கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் 24 மணி நேரம் இந்த நெல்லை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 24 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நீரை வடிகட்டி அந்த அதில் உள்ள நீரை உலர்ற வரைக்கும் நம்ம காய வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த முளைக்கட்டின நெல், அதாவது ப்ரீ ஜெர்மினேட்டட் சீட்னு சொல்லுவாங்க, இது வந்து முதலாம் பருவம். அதாவது வந்து அந்த வெள்ளை எட்டி ஸ்டேஜில் நம்ம நெல் இருக்கணும். ஏன்னா அதுக்கு மேலே வந்து முளை கட்டுனுச்சுன்னா இது வந்து மிஷினோட இயக்கத்தை தடை செய்யும். அதனால் அந்த அளவுக்கு வந்து விதை நெல்லை ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதில் போட்டுக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மண் இந்த பெட்டி வந்து பார்த்திங்கன்னா மண் போடுறதுக்கான பெட்டி, முதல் பெட்டி. அந்த பெட்டியில் வந்துட்டு நம்ம நார்மல் வயலில் உள்ள மண் இருக்கு இல்லைங்களா, அந்த மண்ணையே நம்ம வந்து நல்லா ஜலிச்சிக்கணும். ஏன்னா கல்லுகள் இருந்ததுன்னா திருப்பி அது மிஷினோட இயக்கத்தை தடை செய்யும். அதனால் அந்த நல்லா ஜலிச்சிட்டு அந்த மண்ணில் வந்துட்டு நம்ம எரு அப்படி இல்லைன்னா மண்புழு உரம் அப்படி இல்லைன்னா டிஏபி இல்லை ஏதாவது ஒன்றை வந்துட்டு நம்ம அந்த மண்ணில் கலந்து அதில் நம்ம வந்து அந்த விதைப்பெட்டியில் அதாவது மண்பெட்டியில் நம்ம வந்து நிரப்பிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து வந்து இந்த பெட்டி வந்து பார்த்திங்கன்னா நீர், இதில் நம்ம நீர் நிரப்பிடுவோம். இதில் வந்து நம்ம விதை, இதில் வந்து திருப்பி அதே மண் வந்து இந்த பெட்டிலையும் நம்ம போட்டுடணும். ஒரு பக்கம் வந்துட்டு காலித்தட்டை வந்து நம்ம வரிசையாக அடுக்கி வச்சோம்னா அந்த மிஷின் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு தட்டாக அதுவே எடுத்துக்கும். நம்ம தட்டை கூட நம்ம விடணும் அவசியம் கிடையாது. நம்ம அடுக்கி வைக்கும்போது ஒரு கரெக்டான இதில் அடுக்கி வச்சுருந்தோம்னா அது ஒவ்வொரு தட்டாக அது எடுத்துக்கும். அது ஃபஸ்ட்டு காலி தட்டை அந்த பக்கம் கொடுத்தோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மோட்டார் இருக்குது. இது ஒரு 1 HP மோட்டார், அது 1 HP மோட்டார். இது வந்து கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு எலக்ட்ரிக் சப்ளை தேவைப்படும். அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம மிஷின் ஆன் பண்ணதுக்கப்புறம் காலி தட்டு அதுவே எடுத்துக்கும். ஸோ இதில் வந்து மண் நிரப்பி வரும். அந்த பெட்டியில் தாண்டி வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ப்ரஷ் இருக்கும். அந்த ப்ரஷ்ஷு வந்துட்டு நமக்கு தேவையான அளவு தவிர மண்ணை விட்டுட்டு மீதி மண்ணெல்லாம் எடுத்துரும். அதுக்கப்புறம் ஒரு உருளை இருக்கும். அந்த உருளை வந்துட்டு அந்த மண் எடுத்ததுக்கப்புறம் மண் எடுத்ததுக்கப்புறம் அந்த உருளை வந்துட்டு அந்த ட்ரேயில் உள்ள மண்ணை வந்து லெவல் பண்ணிடும். அதை தாண்டி இந்த பெட்டிக்கு வரும்போது இந்த பெட்டியில் நீர் இருக்கும். இது வந்து நீரை வந்துட்டு சீராக அது மேலே வந்து அப்படியே தெளிக்கும். அந்த மண் நிரப்பப்பட்ட தட்டு மேலே நீர் வந்து சீராக தெளிக்கும். அதை தாண்டி ட்ரே இங்கே வரும்போது இந்த பெட்டி தான் விதைப்பெட்டி. இந்த விதைப்பெட்டியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா விதையை வந்துட்டு சீரான இடைவெளியில் தேவையான அடர்த்தியில் நம்ம தெளிக்கிற மாதிரி எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இதில் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கண்ட்ரோல் லீவர் இருக்குது. இந்த கண்ட்ரோல் லீவரை நம்ம கூட்டியோ குறைச்சோ நம்ம தேவையான அளவு முன்னாடியே நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஒரு ட்ரேயில் வந்து 60 கிராம் அந்த அளவுக்கு வந்து நம்ம நெல் இருக்கிற மாதிரி நம்ம முன்னாடியே நம்ம வந்து இந்த கண்ட்ரோல் லீவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது வந்து ஒவ்வொரு வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடவோ கொஞ்சம் குறையவோ இருக்கலாம். முதல்ல செட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரே தாண்டி வரும்போது தட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து நெல் வந்துட்டு அது சீரான இடைவெளியில் தேவையான அடர்த்தியில் வந்துட்டு அப்படியே மேலே பரப்பிடும். அதை தாண்டி ட்ரே வந்து இது பெட்டிக்கு வரும்போது இந்த பெட்டியிலேருந்து அது மேலே வந்து மண்ணை வச்சு கவர் பண்ணிடும்.
ஸோ கடைசியாக வெளியில் வரும்போது எல்லா வேலையும் முடிஞ்சு தட்டு வெளியில் வந்துடும். இந்த தட்டை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த நாள் நம்ம வந்து எந்த ஃபீல்டில் வந்து நம்ம நாற்று நடணுமோ அந்த ஃபீல்டில் கொண்டு போய் நம்ம இறக்கி வச்சுட்டு சுற்றிலும் அதுக்கு வந்து பாசனம் செஞ்சு வச்சுட்டா போதும். மேலே வந்துட்டு நம்ம ஷேட் நெட் இந்த நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணுவாங்க ஷேட் நெட்டு, அந்த ஷேட் நெட்டு அப்படி இல்லைன்னா வைக்கல் ஏதாவது ஒன்று மேலே போட்டு மூடி வச்சுட்டா உங்களுக்கு வந்து முளைப்பு திறன் வந்து அது அதிகரித்து கொடுக்கும். அது முளைப்பு திறன் சீராகவும் அதிகமாகவும் இருக்கும். இந்த தானியங்கி தட்டு நாற்றாங்கல் அமைக்கும் இயந்திரத்தை கொண்டு ஒரு மணி நேரத்தில் 370லேருந்து 400 தட்டு வரைக்கும் நம்ம தயாரிக்க முடியும். 400 தட்டுன்னா ஒரு மணி நேரத்தில் இது தயாரிக்கிற தட்டை வச்சு 5 ஏக்கருக்கு நம்ம நாற்று நட முடியும். ஸோ வந்து இதை வந்து நம்ம வந்து சுய தொழிலாகவும் விவசாயிகள் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு ஃபோன் பண்ணி நம்ம இப்போ நிறைய பரவலாக இது வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. என்னென்னா நம்ம வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ ஏக்கர் லேண்ட் இருக்குது, இதில் வந்து நாங்கள் இந்த வெரைட்டி நாங்கள் நெல் போடணுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் போதும். அவங்களே வந்து நான் சுயதொழில் செய்கிறவங்களே என்ன பண்ணலாம், இந்த இயந்திரத்தை வச்சு இது நாற்று தயாரித்து அவங்களே வந்து நாற்றுடைய இயந்திரத்தை வச்சு கொண்டு வந்து நாற்றை நட்டு கொடுத்துட்டு போயிடலாம். அந்த மாதிரியும் பண்ணிகிட்ருக்குறாங்க, பண்ணவும் முடியும். ஸோ இப்படி பண்ணாமல் நம்ம வந்து இது வந்து நெல் அறுவடைக்கு எப்படி வந்து நமக்கு ஒருங்கிணைந்த அறுவடை இயந்திரம் வந்து பரவலாக மக்களுக்கு பயன்பட்டு இன்றைக்கி வந்து நெல் அறுவடை இயந்திரம் இல்லாமல் நெல் அறுவடையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சோ, அதே மாதிரி இந்த தட்டு நாற்றாங்கல் அமைக்கும் இயந்திரமும் நாற்றுடைய இயந்திரத்தையும் வச்சு நம்ம வந்துட்டு இயந்திரம் இல்லாமல் நாற்று நடுதலே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வர முடியும். மேலும் விவரம் பெற முனிவர் பி. சுதாகர் அவர்களை 09090964619 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.